எல்லாருக்கும் வணக்கம். 2026 தேர்தலுக்கான பணிகளை கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே தொடங்கி அவங்க அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து பேசி வராரு. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இயல்பாக நடக்கும். மக்கள் யார் மேலாம் அன்பு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இயல்பாக நடக்கும். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு சைட்லேருந்து ஒரு சத்தம் வரும், அண்ணா ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஒரு சவுண்டு வரும். அண்ணனும் பாதியில் பேச்சை நிப்பாட்டிட்டு நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்ட்டு தமிழில் சொல்லிட்டு மறுபடியும் அவரோட ஸ்பீச்சை வந்து கண்டினியூ பண்ணுவார். அந்த வகையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாகனத்து மேலே நின்றுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒரு பெண், அண்ணா எப்போ வருவீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அந்த வந்துடுறேன் 26 வந்துடுறேன் அப்படின்ட்டு பதில் அளிக்கிறாரு. வந்துடுறேம்மா, கவலைப்படாதம்மா. இந்த காணொலியை எடுத்து போட்டு அதிமுகவினர் சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, ஒருவேளை ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த காணொலியை பார்த்தார்னா அடுத்து என்ன நடக்கும்? எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்ட்டு கேட்டுருவார். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்தினார். அவர் ஒரு தடவை நடத்திட்டு விட்டுட்டாரு. ஆனால் பாருங்க, அப்போ இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெறும் ரோட் ஷோ மட்டும்தான் நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அது அவருக்கு பிடிச்சி போச்சு. அந்த மாதிரி ஒருவேளை இதுவும் பிடிச்சி போயிட்டு எனக்கும் அது வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா அடுத்து உடன்பிறப்புகள் என்ன பண்ணுவாங்க? அவ்வளோதானே, இதை ஏற்பாடு பண்ணுறோம், இறக்கடா 4 உடன்பிறப்பை அப்படின்ட்டு இறக்கிடுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்லிடுறோம், உஷாராக இருந்துக்கங்க. எப்பயுமே இந்த மாதிரி அந்த காசுக்கு கூற உடன்பிறப்புகளுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு 200 ரூபாய் கொடுப்பீங்கல்ல, ஆமாம், அந்த ஊக்கத்தொகையை முன்கூட்டியே கொடுத்து தொலைச்சிடாதீங்க. அவங்கள இறக்கி விட்டு அவங்க கத்தி முடிச்சதுக்கு அப்புறமா கொடுங்க. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ரோட் ஷோ போயிட்டு இருப்பீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களும் வெளிலேருந்தே வந்துட்டு இருப்பாரு. சரி, இன்னைக்கு உடன்பிறப்புகள் போகிறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாரு. அப்புறம் சம்பவ இடத்தை நெருங்கும் போது சத்தமே இருக்காது. எங்கங்க சம்பவ இடத்துல நெருங்கிட்டோம், இன்னும் சத்தத்தை காணும் அப்படின்ட்டு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. அவங்க சத்தமே இல்லாமல் அந்த 200 ரூபாய் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சம்பவ இடத்தை அவங்க நெருங்கியிருப்பாங்க. அதனால் இந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா அந்த 200 ரூபாய் வந்து சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுங்க. ஆமாம், இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க. திமுக உடன்பிறப்புகள் போயிட்டு வீடு வீடாக மக்களை சந்தித்து பேசுகிறாங்க மக்கள்கிட்ட. அதாவது திமுக கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போய் நீங்கள் சந்திச்சு எல்லாரையுமே திமுக உடன்பிறப்பாக மாற்றுங்க அப்படின்ட்டு முதல்வர் அவர்கள் சொல்லிட்டாப்ல. அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போறோம். அப்பதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய விரும்புறவங்க இணையலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வீடுகளுக்கு போறாங்க. அங்க இருக்கிற பெண்களை கூப்பிட்டு ஒரு 4 கேள்வி. இலவச பேருந்தில் பயணம் பண்றீங்களா? பயணம் அடைஞ்சிங்களா? ரைட்டு, ஒரு டிக்கு. அடுத்து மாதம் அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சதா? அதுக்கு ஒரு டிக்கு. 2-3 கேள்வி கேட்டுவிட்டு அவ்வளோதான். அந்த திமுகவோட ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் போட்ட அந்த ஸ்டிக்கரு, அதை எடுத்துகிட்டு யார்ட்டையும் கேட்காமையும் செய்யாமல் போயிட்டு அந்த செவுத்தில் ஒட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பெண்களும் அதை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. பாவம், என்ன பண்ண முடியும்? தடிமாடுக்கு மாதிரி ஒரு 4-5 பேர் வந்துக்கிட்டு கேள்வி கேட்குறாங்க, பயமுறுத்துற மாதிரி. ஏதோ ஒன்று சொன்னதுக்கப்புறம் போய் அந்த ஸ்டிக்கரை ஒட்டி விட்டு போகிறாங்க, போய் தடுக்கவா முடியும்? இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்ல அவனுக்கு அந்த 1000 ரூபாய் வருதா? மாசம் 1000 ரூபாய் வந்துருதா? சரி, ரைட். அந்த காரை கட்டணும். ஓடிபி மட்டும் சொல்லுங்க. போன்ல ஓடிபி வருமா? நான் சொல்றேன், அதுக்கு மட்டும் இது பண்ணுங்க. 1000 ரூபாய் அதுல மாசம். அதுக்கப்புறம் மகளிர் விடியல் பயணம் போறீங்களா? பஸ் பயணம் ஃப்ரீயா தானே போறீங்க? வேற எதாவது அதுலேயும் பாருங்க, பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறீங்களான்னு கேட்டதுக்கு அந்த அம்மா என்ன சொல்ல வராங்க கடைசியா? ஆமாம், பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறேன்னா அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே கட் பண்ணுறா முதலுக்கே மோசம்டா அப்படின்ட்டு அந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டாங்க. உடன்பிறப்புகளோட இந்த உன்னதமான வேலையை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? லகுட பாண்டிங்களா? நான் என்ன பண்ண சொன்னா நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? இருக்கிற 4 ஓட்டும் போயிருமாடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா? கடமையை செய்ய சொன்னா என்னடா கடமைக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் நினைப்பாரு. இதே மாதிரி தான் ஒரு உடன்பிறப்பு கடமையை செய்ய சொன்னா அந்த கடமைக்கு பண்ணதுனால ஏற்பட்ட விளைவு தான் இந்த விளைவு. ஆமா, இந்த மாதிரி தான் உடன்பிறப்புகளோட ஒர்க்கு கிரவுண்ட் லெவலில் இறங்கி வீடு வீடாக போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் இந்த உடன்பிறப்புகள் தமிழகத்தை ஒன்றிணைச்சா அப்புறம் 4 பின்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு ரிப்போர்ட் கேட்பாரு. அப்புறம் எல்லா கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் உடன்பிறப்பாக மாற்ற சொன்னேன், எந்தெந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் உடன்பிறப்பாக மாற்றிருக்கிறீங்க இது வரைக்கும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு உடன்பிறப்புகள் என்ன சொல்ல வேண்டியது வரும்? அது வந்துங்க ஐயா, அது திமுக, அப்புறம் டிஎம்கே, அப்புறம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் உடன்பிறப்பாக மாற்றிருக்கிறாங்க ஐயா, அப்படித்தான் சொல்ல முடியும் இல்லையா? இந்த லட்சணத்தில் பாருங்க, ஊரே காரி துப்புற மாதிரியான ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த உடன்பிறப்புகள் செஞ்சுட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இன்னொரு திட்டத்தை, புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்.
ஜூலை 15 அறிமுகப்படுத்த போறாங்க, செயல்படுத்த போறாங்க. இந்த திட்டத்தின் வாயிலாக திமுக உடன்பிறப்புகள், நல்லா கேட்டுக்காங்க, திமுக உடன்பிறப்புகள் மக்களுடைய வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று அவர்களுடைய நிறை குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகள் ஏதாச்சும் அவர்களுடன் இருக்கும் பட்சத்தில் அந்த குறைகளை அவர்களுக்கு சரி பண்ணி தரக்கூடிய ஒரு திட்டம் உங்களுடைய ஸ்டாலின் திட்டம். இந்த 4 ஆண்டுகால ஆட்சி முடிஞ்சு போய் ஆட்சியே முடிய போற சமயத்தில் வரும்போது மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து இதுக்கு மேலே தான் அது எல்லாத்தையும் சரி பண்ண போறாங்க. இதில் பாருங்க, திமுக உடன்பிறப்புகள் வீடு வீடாக வராங்க, மக்களுடைய குறைகளை கேட்கறதுக்கு வராங்க அப்படின்ட்டு கேட்ட உடனே டக்குன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு. திமுக போன் நம்பரை கொடுத்துறாதீங்க, வீட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க இல்லாத போது. சமூக வலைதளங்களை கூட பேசிக்கிறாங்க, எப்பா திமுக உடன்பிறப்புகள் வீடு வீடாக வராங்களாண்டா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, முதல்ல ஒரு சிசிடிவியை வாங்கி மாட்டணும் அப்படிங்கிறான் ஒருத்தன். அதுக்கு இன்னொருத்தன், டேய் அப்படிலாம் வாங்கி மாட்டினா முதல்ல காணாமல் போகிறதே அந்த சிசிடிவியாக தாண்டா இருக்குன்றான் இன்னொருத்தன். இப்படியாக தமிழகத்தை ஒன்றிணைத்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். ஒரு கேள்வி, ஒன்றிணையும் தமிழகம், ஓரணியில் தமிழகம், ரைட்டு. இந்த ஓரணியில் தமிழகம் யாருக்கு எதிராக அப்படின்னா டெல்லிக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக ஓரணியில் தமிழகம், ரைட்டு. பாஜகவுக்கு எதிராக நீங்க ஏற்கனவே ஓரணியில் இணைஞ்சிங்களே, மக்களும் அள்ளி கொடுத்தாங்க, 39 பேர் இருந்தா வச்சுக்க, அடாடாடா இந்த 39 தங்கங்களும் போய் பாராளுமன்றத்தை பொழக்க போறாங்கடா அப்படின்ட்டு நம்பி உங்களுக்கு வாக்களிச்சு 39 எம்பியை கொடுத்துட்டீங்க, ரைட்டு. அப்போ எல்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த 4 ஆண்டுகளில் பாஜகவுக்கு எதிராக நீங்க வந்து கலட்டின போல்ட்டுகள் நட்டுகள் எத்தனை, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா இந்த தேர்தலையும் அதே மாதிரி உங்களுக்கு 2026 தேர்தலையும் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராகிடுவாங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த முதல் வாக்குறுதி நீட்டை முதல் கையெழுத்திலேயே அகற்றி விடுவோம், வாக்குறுதியை இன்னும் நிறைவேறலையே. அப்புறம் பாராளுமன்ற தேர்தலையே டெல்லிக்கு எதிராக ஜெயிச்சு பண்ண முடியல, இந்த சட்டமன்ற தேர்தலில் டெல்லிக்கு எதிராக ஜெயிச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவதுங்க நாங்கள் அந்த புள்ளி வச்ச கூட்டணி ஜெயிச்சிரும், காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைஞ்சிரும், நாங்களும் போய் எப்படியோ காங்கிரஸோட கையை காலை பிடிச்சி அந்த நீட்டை வந்து தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சோம். துரதிருஷ்டவசமாக பாஜக ஜெயிச்சிருச்சிங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியலைங்க அப்படின்ட்டு இப்போ வந்து கையை கழுவிட்டு இருக்கிறீங்க. அப்போது 39 எம்பிகளும் டம்மி பீஸு இல்லையா? அப்போ காங்கிரஸை நம்பித்தான் நீங்கள் தேர்தலை சந்திச்சிருக்கிறீங்க, உங்களை நம்பி நீங்கள் தேர்தலை சந்திக்கல. டெல்லிக்கு போய் பாராளுமன்றத்தை தேய்க்கிற 39 எம்பிகளால் ஒன்றும் பண்ண முடியல. அதே போல் 2021 தேர்தலப்போ, சட்டமன்ற தேர்தலப்போ உங்ககிட்ட ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தாச்சு, தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்து 39 எம்பிகளையும் கொடுத்து இதுக்கு மேலே தான் நீங்கள் ஒன்றிணைஞ்சு நீங்கள் டெல்லியை எதிர்க்க போகிறீங்க. போதும் சாமி, நீங்கள் ஒன்றிணைஞ்சு டெல்லி எதிர்த்ததெல்லாம் போதும் அப்படின்ட்டு தான் மக்களுடைய மனநிலையாக இப்போ இருக்குது. இந்த நிலையில் வேர்ல்டு பாப்புலேஷன் டே நேற்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையை வந்து அதுவும் இங்கிலீஷில் விட்டுருக்காரு. ஏன்னா டெல்லிக்கு சவால் விட்றாரு இல்லையா, அதனால் இங்கிலீஷில் தான் இருக்கணும். தமிழில் எழுதுனா அமித்ஷாவுக்கு புரியாது, அதனால இங்கிலீஷில் எழுதியிருக்காப்புல. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆன் வேர்ல்டு பாப்புலேஷன் டே ரிமைண்டர் ஃபார் த யூனியன் கவர்மெண்ட், அதாவது இந்த உலக மக்கள் தொகை தினத்திலே ஒன்றிய அரசுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறோம் அப்படின்ட்டு கீழே சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக அவர் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல்லாம் பண்ணோம். நீங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல்லாம் பண்ணீங்க, ஆனால் எப்படி பண்ணீங்கன்றது ஊருக்கே தெரியும். என்னது, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். சொன்னது யாரு? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள். இப்படியாக பல திட்டங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணீங்க, ரைட்டு. ஆனாலும் பாருங்க, மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, எங்களுக்கு கொஞ்சம் சீட்ஸ் தான் கொடுக்குது, ஃபண்டிங் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்குது, வாய்ஸ் தட்ஸ் பீயிங் புஷஸ் அவுட் ஆஃப் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்லேருந்து எங்களை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு அந்த பாராளுமன்றத்தில் 39 எம்பி கேட்டீங்கன்னா திருப்பி மக்கள் கேட்குறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாட்ஸ் இதில் இருக்கிறதுலே மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, திரு பழனிசாமி அண்ட் ஹிஸ் பார்ட்டி ஆர் ஸ்டாண்டிங் வித் டெல்லி, நாட் வித் தமிழ்நாடு. They are backing unfair delimitation that punishes us for our progress அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு தான் துணை போறாரு, டெல்லி பக்கம் தான் நிற்கிறாரு, அவர் தமிழ்நாட்டு பக்கம் நிற்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டீலிமிட்டேஷனுக்கு, இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு வந்து அவர் துணை போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே பதில் அளிச்சிட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் பச்சை பொய் பேசுகிறார். ஏன்னா நாங்கள் மத்தியில் பாஜக ஆட்சியோட நாங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரக்கூடிய அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதிகளுக்கு பாதிப்பு வரக்கூடிய எந்த ஒரு திட்டங்களுக்கும் நாங்கள் துணை போக மாட்டோம், அதை எதிர்ப்போம் அப்படின்ட்டு
ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது, இத்தனையும் பாஜகவோட கூட்டணி வச்ச ஆட்சியிலேயே இருக்கும்போது கூட தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தோம். அதே மாதிரி 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த MBBSல நாங்கள் கொண்டு வந்தோம். இத்தனைக்கும் ஆளுநர் கூட அதுக்கு கையெழுத்திட மறுத்திட்ட போதும் முதலமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நாங்கள் நிறைவேற்றினோம். அது மட்டும் இல்லாமல் RSS பேரணிக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கல. இப்படியாக மத்திய அரசுடன் கூட்டணியிலேயே இருந்தாலும் அதை எதிர்த்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஒரு ட்வீட்டுக்கு வழக்கம் போல உடன்பிறப்புகள் நெருப்பு விட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒரு உடன்பிறப்பு, மொரட்டு உடன்பிறப்பு, இந்த உடன்பிறப்பை பார்த்தா உடன்பிறப்புகளுக்கே கோவம் வரும். அப்படியாப்பட்ட முட்டு கொடுக்குற ஒரு உடன்பிறப்பு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு எவருக்கும் அடிப்பணியாது, டெல்லிக்கு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு. ஆமா, தமிழ்நாடு அவருக்கும் அடிப்பணியாது தான். ஆனால் பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அல்லது திமுக அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்க மட்டும் அடிக்கடி சத்தம் இல்லாமல் டெல்லிக்கு போயிட்டு பிரதமர் மோடி அவர்களை பார்த்து கை குலுக்கிட்டு வருவாங்க. அவங்க எதுக்காக போகிறாங்க, எதுக்காக கை குலுக்குறாங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு அவருக்கும் அடிப்பணியாது தான். அதே தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பட் லெட் மீ பி கிளியர், ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாடு வில் நாட் பவ், தமிழ்நாடு எவருக்கும் அடிப்பணியாது. வி ரைஸ் டுகெதர், திஸ் இஸ் ஓரணி வெர்சஸ் டெல்லி அணி. எப்படி ரைமிங்? இந்த ஓரணியா அல்லது அந்த டெல்லி அணியா அப்படின்றதான் இந்த தேர்தலில் ஒரு பிரச்சாரமாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்காரு. அதே கேள்விதான் திரும்ப கேட்குறாங்க மக்கள். ஏங்க ரைட்டுங்க, அந்த 4 வருஷம், அந்த 2021 தேர்தல், 2024 தேர்தல், இது வரைக்கும் நீங்கள் அந்த டெல்லிக்கு எதிராக நீங்கள் பண்ணதை மட்டும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டுப்பேட்டியில் உதயசூரியன் சின்னத்தை பார்த்த உடனே ஒரே அமைக்கி போடுறோம் அப்படின்னு தான் மக்கள் கேட்குறாங்க. ஆனால் அவங்க கேட்குற கேள்விக்கு எதுக்குமே நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு தனியாக ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க. அதனால் பார்ப்போம். ஓரணியில் தமிழ்நாடு, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓரணியில் தமிழ்நாடு தான். ஆனால் திமுகவுக்கு எதிராக, அப்படி திமுகவுக்கு எதிராக ஓரணியில் தமிழ்நாடு சேர்ந்தாதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்றது தான் பரவலான கருத்தாக இருந்து வருகிறது. பார்ப்போம். அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.